இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம். கடவுளின் உடனிருப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து வாழும்போது நம்மில் நிறைவான மகிழ்ச்சி குடிகொள்ளும். பல சமயங்களில் நாம் கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ தவறிவிடுகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அற்புதமான மணித்துளிகளில் நாம் எவ்வளவு நேரம் கடவுளுக்கென்று ஒதுக்குகிறோம் என்று யோசித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. முதலில் இறைவனை பற்றி பிடிப்பது என்பது நம் வாழ்விற்கு தேவையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவன் மீது, சமூகத்தின் மீது, தன் மீது கொண்ட நம்பிக்கையில்தான் இறைவனை பற்றி பிடிப்பது என்பது முழுமையடைகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இறைவனை பற்றி கொண்டு நாளும் நமது பயணத்தை தொடர்வோம். பல சமயங்களில் கடவுள் என் வாழ்வில் என்ன செய்தார், நானாக என் திறமையை பயன்படுத்தி முன்னேறி உயர்ந்த நிலையை அடைந்தேன் என்று நம்மில் பலரும் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் கடவுளின் துணையின்றி நாம் எந்த ஒரு செயலையும் நிறைவாக செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. இதை நாம் பல சமயங்களில் மறந்து விடுகிறோம். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவர் இயேசுவை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அப்போதுதான் நம் வாழ்வு நலமானதாக, வளமானதாக அமையும். ஆண்டவர் நம்மோடு பயணிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருக்கிறார். அந்த ஆவல் நம்மிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். உலக காரியங்களில் நமது இன்பத்தை தேடுவதை விட ஆண்டவரின் காரியத்தில் நமது இன்பத்தை தேடுவோம். அந்த இன்பம் ஒன்றே நிலையானது, நிரந்தரமானது என்பதை உணர்ந்து கொள்வோம். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் உடிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். நிலத்தின் உரிமையாளர் அன்றாடம் தமது நிலத்திற்கு சென்று அதை கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நிலம் சிறிது சிறிதாக காணாமல் போய்விடும் என்பதுதான் இதன் பொருள். கடவுளுடன் நமக்கு உள்ள உறவும் அப்படித்தான். அடிக்கடி அவரிடம் உறவாடி வாழாவிட்டால் கடவுளை எண்ணாமலேயே வாழ்க்கையை முடித்து இறுதியில் அழிவை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தால் நமது வாழ்வு நிலையான வாழ்வாக அமையும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் பயணிப்போம். இளைஞன் ஒருவனுக்கு இறைவனை எப்படியாவது காண வேண்டும் என உள்ளத்தில் தோன்றியது. அதற்கான வழிமுறையில் இறங்கினான். மலையை நோக்கி பயணமானான். ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினான். ஆற்றுக்கு மறுகரையில் ஒருவர் வாழ்வதாக கேள்விப்பட்டு அவரையே தனது குருவாக ஏற்று வணங்க ஆரம்பித்தான். நாட்கள் நகர்ந்து செல்ல ஆரம்பித்தன. தன் குருவை சந்திக்க வேண்டும் என ஆசைப்பட்டு படகேறி ஆற்றை கடந்து அவரை சந்தித்தான். தனது நீண்ட நாள் ஆசையை பகிர்ந்து கொண்டான். தன்னோடு நிறைய சீடர்கள் தங்கி பயில்வதால் சில காலம் கழித்து வருமாறு அவர் அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டார். இளைஞனும் நம்பிக்கையோடும் குருவை பார்த்த மகிழ்ச்சியிலும் திரும்பினான். ஏற்கனவே இருட்டிவிட்டதால் ஆற்றை அடைந்த போது படகோட்டியை காணவில்லை. இளைஞன் குருவே போற்றி என்று சொல்லியபடி ஆற்றின் மேல் நடந்து ஆற்றை கடந்தான். இதை பார்த்த சீடன் நடந்ததை குருவிடம் போய் சொன்னான். தன் பெயரை சொல்லியே ஒருவன் ஆற்றின் மீது நடந்ததால் தன்னால் முடியாதா என குரு நினைத்தார். ஆற்றில் இறங்கி நடக்க முயற்சி செய்தார். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். நம்பிக்கைதான் மனித வாழ்வின் மாபெரும் ஆயுதம். இதனை பற்றி பிடிக்கின்றவர்கள் வாழ்வில் வென்று காட்டுகின்றனர். எனவே நாமும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா?
அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதிய உருவாம் தூயாவியாரே தொழுத
மனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து
பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 16 வரை. பதிலுரை பாடல் திருப்பாடல். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 4 முதல் 6 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 38 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராகிலும் உங்களை ஒரு கல் தொலைவு வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலைவு செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழவும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
பாருவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 15 புனித ஜெர்மேன் குஷின். பிரான்ஸ் நாட்டில் ஃபிஃப்ராக் எனுமிடத்தில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1579 ஆண்டு பிறந்தார் ஜெர்மேன் குஷின். சிறு வயதிலேயே தன் தாயாரை இழந்து சிற்றன்னையினால் வளர்க்கப்பட்ட இவர் கடுமையான நோயின் தாக்குதலுக்கு உட்பட சிற்றன்னையினால் புறம் தள்ளப்பட்டு வாழ்ந்தார். தன் 9வது வயதில் ஆடு மேய்க்கும் பணியினை செய்த ஜெர்மேன் கடவுளின் உடனிருப்பையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் உணர்ந்து இறைபக்தியோடு வளர்ந்தார். தன் தந்தையினாலும் சிற்றன்னையினாலும் புறக்கணிக்கப்பட்ட இவர் அனுதினமும் ஆண்டவரிடம் செபித்து ஆட்டு தொழுவத்தில் ஆடுகளோடு படுத்துறங்கினார். திருப்பலியில் பங்கு கொள்வதிலும் ஜெபமாலை ஜபிப்பதிலும் ஆர்வத்தோடு இருந்த ஜெர்மேன் தன் மேய்ப்பு பணியின் போது தன் மந்தையினை வானதூதர் வசம் ஒப்படைத்துவிட்டு திருப்பலியில் பங்கேற்றார். எப்பொழுதும் இறைவனை துதித்து இறைப்புகழ் பாடும் ஜெர்மேன் தன் சக மேய்ப்பு பணியாளர்களிடம் அன்போடு இருந்து அவர்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். தன் நோயின் கொடுமையினை பொருட்படுத்தாமல் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி போதித்து அவர்கள் இறைவழியில் நடப்பதற்கு உதவிகள் செய்த ஜெர்மேன் குஷின் கிபி 1601 ஆண்டு விண்ணகம் சென்றார்.
ஜெர்மேன் குஷினின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கிபி 1867ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் நாள் ஜெர்மேன் குஷினை புனிதராக உயர்த்தி கைவிடப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜெர்மேன் குஷின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிற்றன்னையினாலும் தன் குடும்பத்தினராலும் துன்புறுத்தப்பட்டு புறம் தள்ளப்படுகின்ற குழந்தைகள் அன்பு செய்யப்பட வேண்டுமென்று ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை கைவிட முயற்சி செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும். உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில்மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்தே